பார்க்க போது தெய்வீக போன்ற திருச்சபை. ஆமா ஆமா, ஆதி நாளையில தேவர்கள் கூடிய தேவர் சபை எல்லாரும் வந்தாலும் அதை சொல்றாங்க. ஆமா ஆமா இல்லையா? அப்படி இருந்தாலும் அப்படி தெய்வீகமான திருச்சபையாக இருந்தாலும் நம்மை போன்ற படித்தவர் பட்டம் பெற்றவர் இல்லையா? 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைவிக்கான காணுமா? ஆமா, இதெல்லாம் சுத்தமா தான் இருக்குது. ஆமா அதான் காணும். ஆமா எங்கேயே போயிட்டு இங்க போயிட்டு இருக்காங்க. கலைவியே காணல, கலை விஞ்ஞானம். ஓ 64 கலை விஞ்ஞானம். ஆமா ஆமா, 96 தத்துவம். 96 தத்துவம் நன்னூல் நைடர் சொல்லக்கூடிய மனோ விஞ்ஞானத்தை கற்று வந்தவர்கள். மகாபாரதம், கந்த புராணம், கருட புராணம், சிலப்பதிகாரம், விவேக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய பல பல இதிகாச நூல்களை கற்றுள்ள மகான்களை மூடி இருக்கிறார்கள். ஆமா ஆமா ஐயா. ஆமா, அப்படி இருந்தாலும் திருச்சபை முன்பாக வருகிற போது நான் யார் என்பது தெரியுமே. நான் அருகாமையிலே இருக்கிறேன், எனக்கு தெரியும். அப்படி ஆமா, அதனால சொல்றேன். அப்படியா மற்றவர்களுக்கு சொல்லவே? ஆமாங்க, சொல்லாம சொல்லுங்க. சக்தியால் வாசா வாசன் யானை முதல் ஜென்மம், எறும்பு கடை ஜென்மம். யானை எவ்வளவு பெருசு இருக்கு? பெருசு, ரொம்ப பெருசு. ஒரு வீட்டு சோடு வருது. யானையே முதல் ஜென்மமா? ஆமா இல்லையா? அப்படி யானை முதல் ஜென்மம், எறும்பு கடை ஜென்மம். சிறிய எறும்பு, சிறிய எறும்பு, அதுக்கு பகை உருவாகுது. ஆமா, ஏன்னா இது கடைசி அது முதல். போது நீ பெரியவனா நான் பெரியவனா சொல்லி 2 பேருக்கு ஒரு போட்டி இருக்கு. ஆமா ஆமா இல்லையா? அந்த போட்டியெல்லாம் இருக்கும்போது அப்படி இருந்தாலும் ஏழை முதல் எறும்புக்களை 84 லட்சம் படைக்கும் கர்த்தா, படைக்கக்கூடிய வேலை, படைக்கக்கூடிய என்னுடைய வேலையே பசவர் தொழில். பசவர் தொழில். ஆமா. எப்படி எப்படி என்னென்ன சாமான் வேணுமா? உனக்கு ஏதாச்சும் வேணுமா? புடவை வேணுமா? புடவை சட்டி வேணுமா? இல்லை அதுக்கு தகுந்த ஒரு
அகல் வேணுமா உண்டி சொப்பு ஆமா எது வேணுமானாலும் நான் படைக்கக்கூடிய கர்த்தா இல்லையா யானை முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவராசிகளையும் படைக்கும் கர்த்தாவாகிய உடைய பெயரோ பிரம்மதேவன் ஆமா இல்லையா 5 முகம் கொண்ட பிரம்மதேவன் 5 முகத்தோடு இருந்தாலும் நான் ஆளக்கூடிய நாடியது சத்தியலோகம் சத்தியலோகம் அம்மா தேவலோகம் பொன்னுலகம் அமராவதி பட்டம் என்று சொல்லக்கூடிய முப்பேர் கொண்ட நாட்டை ஆளக்கூடியவன் தேவேந்திர மன்னன் இல்லையா கைலாயத்திலே வாதம் செய்யக்கூடியவர் என்னுடைய மாமா கைலாயபதியாகிய பரமக்கடவுள் இல்லையா வைகுந்தத்திலே வாசம் செய்து வரக்கூடியவர் என்னுடைய தந்தை எங்க அப்பா தந்தையாகிய யார் வைகுந்த வாசன் ஸ்ரீமத்த நாராயணமூர்த்தி இல்லையா அப்படி இருந்தாலும் நான் படைக்கும் கடவுளாக இருந்தாலும் சத்தியலோகத்தை ஆண்டு வருவேன் இல்லையா அந்த சத்தியலோகத்தை நீதி நேர்மையோடு கடமை கண்ணிய கட்டுப்பாடு தவறாமல் இல்லையா அவரவர்களுக்கு ஏற்றவாறு படைக்கணும் ஒரு உருவத்தை நான் உற்பவம் செய்யணும் சாமி நீங்க நாராயணுக்கு மகன் நீங்களே எப்படி பிறந்தீங்க கேக்குறீங்க ஓ அது மேல ஒரு ஞாபகம் வந்துச்சு ஆமா ஸ்ரீமத்த நாராயணமூர்த்தி அப்படி எப்படி என்றால் நாராயணமூர்த்தியோ பராபரத்திலே வரம் தோன்றி பரத்திலே சிவன் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியில் நாதம் தோன்றி நாதனில் இந்து தோன்றி விந்துவில் சதாசிவ தோன்றி சதாசிவில் ருத்ரு தோன்றி ருத்ரில் விஷ்ணு தோன்றி விஷ்ணு தோன்றின போது கிரேதா துவாபரம் கலியுகம் கிரேதா யுகத்திற்கு 17,28,000 வருடமாகும் கிரேதா மகம் முடிந்து கிரேதா யுகத்திற்கு 12,96,000 வருடமாகும் கிரேதா முடிந்தது துவாபர யுகத்திற்கு 8,64,000 வருடமாகும் இப்ப கலியுகத்திற்கு 4,32,000 வருடமாகும் சதுர்யுகம் 3 முடிந்து 3/4 பங்கு ஜலமும் 4 பங்கு பூமியாக இருக்கிற போது நடு சதுர்த்தி ஒரு கம்பமானது தோன்றியது அந்த கம்பமானது தோன்றி என்ன செய்தது 15,000 வருடம் ஆ என்ற சத்தமும் 25,000 வருடம் நீ என்னும் சத்தமும் ஆக 40,000 வருடம் 40,000 வருடமாக ஹரியன் வந்து சொல்லியவனும் அந்த கம்பம் அந்த படிகளை வெடித்த கம்பத்திலே உடைய தம்பியாக சாட்சாதி எம்பிரமான் வெடித்த கம்பத்திலே சாட்சாதி எம்பிரமான் படிகளை வெடிக்கிற போது ஆளிலை ஒரு பாயாகவும் பாயின் மீது அவர் ஒரு குழந்தையாகவும் பிறந்தார் அந்த பிறந்த உடனே இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்து தெரியுமா அந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்யறாங்களே என்ன செய்ய வேண்டும் பிரபஞ்சத்திற்கு முதல் எழுத்தாகிய தீயலுவிடத்தை உச்சரித்தார் இல்லையா அந்த தீயலுவிடத்தை உச்சரிக்க போது சாச்சார் எம்பெருமானிட உச்சி கமலத்திலே என்ன தொப்பு இல்ல இல்லையா உச்சி கமலத்திலே ஒரு தாமரை வளர்ந்தது அந்த தாமரை மொட்டிலே 5 முகத்தோடு இந்த பெருமன் ஜெனித்தேன் அதனால என்னுடைய அப்பா அவர் தான்ப்பா அவருக்கு பிள்ளை நான் தான்ப்பா இல்லையா அப்படி இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்தவன் நான் முதல்ல வலது கால் பெருவில தக்கனும் இடது கால் பெருவில தரணி என்னும் பெண்ணும் இருந்தது தக்கன் தனியை கூடி 1000 ஆண் பிள்ளைகளை பெற்றார்கள் வெறும் ஆம்பளைகள் அந்த உற்பத்தி ஆகுமா ஆகாது பெண் வேணும் இந்த 1000 ஆண் பிள்ளை என்ன செய்தார்கள் தர்ம சாஸ்திரத்தை மேற்கொண்டு நேர்த்தேஜம் அடைந்தார்கள் அவங்க செத்து போயிட்டாங்க இந்த செய்தி காதில் கேட்டு மீண்டும் தக்கன் தனியை கூடி 50 பெண்களை பெற்றார்கள் 13 பெண்களை மனுவுக்கும் 27 பெண்களை சஞ்சனுக்கும் 7 பெண்களை யமனுக்கும் மீத உள்ள பெண்களை காஞ்சிபுரக்கும் கொடுத்தார்கள் காஞ்சிபுரம் வயிற்றிலே கில்லர் செம்புட செத்தரிட்டால் உணக்கூடிய 33 கோடி ஏவர்கள் 47 சப்தசிகள் அஷ்டவசங்கள் அனைத்து விருந்து இந்த பிரபஞ்சத்தை அப்படி நான் சாட்சா எம்பெருமானி குந்தி கமலத்தை நிறந்தவன் பெயர் பிரம்மதேவன் படைக்கக்கூடிய கடவுள் அப்படி இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு கடி டீ இருந்தா ஒரு குடி இல்லையா அது கிடையாது மனைவி ஆமா இல்லையா அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு மனைவி உண்டு அவள் யார் தெரியுமா
இப்படி ஆஹா. இருந்த போதிலும் ஆ. நான் அனைத்து கற்று இந்த இதுகளை இந்த உலகில் உள்ள ஜீவன்களை படைக்கக்கூடிய கடவுளாக இருந்தாலும் ஆ. என்னை விட ஆ. படைத்தால் மட்டும் போதாது. ஆஹா. படைத்த பிள்ளை எதுவாக இருந்தாலும் ஆ. அது ஊமையா இருக்கக்கூடாது. ஆமா வாய் பேசும். ஆமா வாய் பேசும். ஆமா. பிறந்த உடனே ஒரு குழந்தையாக இருந்தாலும் ஆஹா. அம்மா என்று கத்தணும். ஆமா இல்லையா? ஒரு பசுவா இருந்தால் அம்மா என்று ஒரு கத்தணும். ஆமா. ஒரு கன்று போட்டாலே அந்த பறவை இருக்குது, அதுவும் கத்தணும். எத்தனை ஜீவன்களாக இருந்தாலும் ஒரு குரல் கொடுக்கணும். ஆமா. அந்த குரலை கொடுக்கணும்னால ஆஹா. யாத்திரிமா யாரு? கல்வி கரைச்சி ஆஹா. வெள்ளை தாமரையிலே அமர்ந்து ஆஹா. வீணை மீட்டி வரும் ஆஹா. நாயகி ஆகிய ஆ. என்னுடைய மனைவியாகிய ஆ. கலைவாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி. ஆஹா இல்லையா? ஆ. அந்த சரஸ்வதியை ஆ. நான் மனைவியாக ஏற்று ஆ. உலகில் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் நாவிலே முடியாக இருந்து ஆ. நல்லோசையும் அவர்களுடைய நினைத்ததை பேசும்படியாகவும் ஆஹா. அருள்பாலித்து வருகிறேன். அப்படியே ஆகட்டும் அப்படி இருந்தாலும் ஆ. வந்திருக்கிறேன். ஆ. என்னுடைய மனைவி மேல ஞாபகம் தான். ஆமாங்க அதனால ஆ. போய் அழைச்சிட்டு வரியா? அப்படியே ஆகட்டும் Thank you.
ஏன்னா தப்புனுக்கிற என்னவா பண்ணிட்டோம்? முப்பத்துலயா? சரி என்கிட்ட பேசக்கூடாது நிக்கிற. ஆமா ஆமா சொல்லிட்டாரு ஒரு ஆண்டவர் பெண்மணி வந்தா சொல்லிட்டாரு. ஒரு பெண்மணி வந்தா மேலைகளை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். வேலையும் கேளியா? ஆமா ஒரு பெண்மணி வந்து அவனுக்கு நசங்க தெரியாதா? மேலை கீழே பார்க்கணும். அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. பார்த்தம்மா என்னதை பார்த்தேன்? பார்த்தா தான் உன்னை பார்த்த உடனே அப்படி எல்லாம் பேசாத. போன்ற தெரிகிறது. ஆமா அதனால வேலை பார்க்கணும்னா உங்ககிட்ட எந்த எக்கச்சாக்கமும் வச்சுக்கிறாரு. வேலை பார்க்கணும்னா கழுத்துக்கு தாலிக்குதான் பார்க்கணும். ஆமா கழுத்துக்கு தாலி இருந்தால் அடுத்தவனுக்கு சொந்தம் தான். ஆமா காலில் மெட்டிக்குதான் பார்க்கணும். ஆமா திருமணம் ஆச்சே இல்லையான்னு. ஆமா அதுக்கு பிறகு பேசணும். ஆமா இழந்தடிக்கு ஏவல். ஆமா அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் என்ன யாரம்மா ஊரம்மா எங்க இருந்து வந்த திருமணம் ஆச்சே இல்லையா கேட்டியா? அப்படி எல்லாம் சொல்லாத. ஏன்னா அப்படி எல்லாம் சொல்றதுக்கு உன்னை பார்த்த உடனே அந்த மாதிரி வார்த்தையே வரமாட்டேன். ஆமா அப்படி இருந்தாலும் நான் தெரிவிக்கிறேன். கேட்க வேண்டாம். சரஸ்வதி. வணக்கம் அம்மா. வணக்கம் தனக்காகட்டும். அப்படியா? சரஸ்வதி இருந்தாலும் எனக்கு எத்தனை பேரு? எத்தனை பேர் அம்மா? நான் எப்படி பிறந்தேன்? எப்படியம்மா பிறந்தா? எப்படி வளர்ந்தேன்? எப்படியம்மா வளர்ந்த? தெரிவிக்க வேண்டும். அதாவது இன்னொரு நாளையே தேவரெல்லாம் சேர்ந்து என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? தேவரும் அசுரும் சேர்ந்து கொண்டு திருப்பாக்கடலை அமிர்தம் கடைந்தார்கள். ஆமா ஆமா. திருப்பாக்கடலை பாத்திரமாகவும் ஆதிசேஷன்ற வாசிக்கிற பாம்பு தாம்பு கவலையை போட்டுக்கொண்டு மந்திரகிரி மலையை மத்தாகவும் அந்த திருப்பாக்கடலே அமிர்தம் கடைந்தார்கள். அந்த அமிர்தம் கடையும் போது அந்த அமிர்தத்தில் யாராவது பிறந்தது? யார் யார் முதலாக யார் பிறந்தது? யாருமா? அலைமகள், கலைமகள், மலைமகள், மும்மூர்த்தி தேவிமார்கள். நாங்க 3 பேர் பிறந்தோம். அப்படி பிறந்தாலும் எங்க கூட யார் பிறந்தது? யார் யார்? அகரகி பிறந்தாள், தாரை பிறந்தாள், இந்திராணி பிறந்தாள். அப்படி இருக்கும்போது சங்கநீதி பிறந்தது, பதம்நீதி பிறந்தது, கற்பனை சிறந்த காமிக விருச்சிகம், வஜ்ரவில், வஜ்ராயுதம், இப்படி சொல்லக்கூடிய எத்தனையோ பொருள் எல்லாம் எங்க கூட பிறந்தது. நானும் அந்த கடலிலே பிறந்தவன். கடலிலே பிறந்தாலும் யாரும் மணந்திருக்கிறேன். யாரம்மா? கணவர் பேரை மனைவி சொல்லக்கூடாது. ஆமா ஆமா. கணவர் பேரை மனைவி சொன்னதே உண்டானா மாங்கல்யத்துக்கு அயல் குறவு. ஆமா ஆமா. ஆமா. அப்படி இருந்தாலும் ஆமா முன்பதாக வந்தார் அல்லவா? ஆமா. அவர் யார்? அவர் அதான் வந்து கத்திலோகத்தை ஆளக்கூடியவர். அப்படியா? அப்படி இருந்தாலும் நான் காலி மட்டும் நைட் அடிச்சு காலி போறேன்ப்பா. சாப்பிட போன ஊருக்கவே போன பண்ணி போடுறான். அது உங்க நாட்டுல. அப்படி இருந்தாலும் சரஸ்வதி இருந்தாலும் எப்படி அந்த பேரு? எப்படி அம்மா? உண்மையே கலைமேடல் அமர்ந்து கொண்டு கலையை உச்சரிப்பதே என் வேலை. உண்மைதான். கலைவான் என்று ஒரு பேர் உண்டு.
கல்வி செல்வத்தை வாரி வழங்குவது வழக்கம். அதற்கு சரஸ்வதி என்று ஒரு பேர் உண்டு. ஆமா. அது மட்டுமா கையில் வீணையை வைத்துக் கொண்டு தாமரை கோயில் அமர்ந்து கொண்டு கையில் வீணையை வைத்துக் கொண்டு விரலால் வீணை தட்டி கொண்டே இருப்பேன். அதற்காக தட்டுவாணி தட்டவாணி இல்ல, தவறான வார்த்தை. தட்டுவாணி. ஓ, தட்டுவாணி. உண்மைதான், அதுவும் நானே. அப்படி இருந்தாலும் நான் பிறந்த வரலாறு சொல்லிவிட்டேன். என் கணவர் யார்? பிரம்மதேவர். அவருக்கு மனைவியாக விளங்கக்கூடிய சரஸ்வதி, கலைவாணி, தட்டுவாணி. அப்படியே 3 நாமதேவம் உண்டு. இருந்தாலும் விரோத காரணமாக மன்னவர் அழைத்திருக்கிறார். மன்னரை காண வேண்டும். அப்படியே ஆட்டமா. சாமி அந்த தேவாதி தேவரே சாமி தேவாதி தேவாரோ தேவர்க்கெல்லாம் தலைவாரோ கொண்டு வந்து பன்னீரால் கால் கழுவி பட்டு ஆடினால் குளித்து வளர்ந்த பூவெல்லாம் மாலையாகவும் இடுப்பு மதத்தில் குமைத்து தேவியாக சரஸ்வதி அழைக்கோடி வாழ்க வாழ்க சாமி பாதத்தை வந்திருக்க. ஆமா, கணவரே கண் கண்ட தெய்வம். உண்மைதான் இல்லையா? ஆமா, கணவரே கண் கண்ட தெய்வம் என்று சொல்லி மாதக்குளம் நேரெல்லாம் ஆமா சார் தன்னிடம் மன்னவருக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். ஆமா, மாங்கல்யம் சுகமாக நினைக்க வேண்டும். ஆமா, பொறுமையாக பெருமையாக அருமையாக என்னுடைய பாதத்தை பணிந்திருக்கிறேன். அப்படி பணிந்ததனால மக்கை மகனா அத்தியே
சாமி என்னுடைய பாதத்தை வந்ததனால ஆமா என் பெண்ணுக்கு கைலாயவதியாகி பரமேஸ்வருடைய அருளை பெற்று தீர்க்காயுசு வல்லாண்டு காலம் 1000 ஆண்டு காலமாக அப்படியே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். அதுக்கு சாமி இருந்தாலும் ஒரு வார்த்தை சாமி ஒரு வார்த்தை கேளு. கணவன் மனைக்குள்ள ஒரு வார்த்தை என்ன? 1000 வார்த்தை கேட்கலாம். அதாவது எப்படி என்றால் போயிடலாம் அப்படியே இந்த தெய்வ சபை நாடி நான் எங்க இருந்தேன் கலைமேடையில் அமர்ந்து கொண்டிருந்தேன் கலைமேடையில் அமர்ந்து கொண்டு கலையை உச்சரிப்பதன் வேலை இன்னும் கலை வளர்த்திருக்கிறேன் அப்படி இருந்தாலும் கலைமேடையில் அமர்ந்து கொண்ட சரஸ்வதியே வர வேண்டும் வளைவதற்கு காரணம் என்ன? அப்படியா உன்னை அழைத்த காரணம் என்ன? அசுரர்களுடைய ஆர்ப்பாட்டம் கிடையாது, தேவ சபைக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. அதனால எனக்கோ படைக்கக்கூடிய தொழில், உனக்கோ கல்வி போதனை செய்யக்கூடிய உண்மைதான். இதுக்கெல்லாம் இந்த ஜீவனெல்லாம் நான் தான் படித்தேன். அப்படி இருந்தாலும் இதெல்லாம் எப்படி படைக்கணும், எப்படி ஒரு ஜீவன்களுக்கு அந்த நாவிலே குடியாக இருந்து அவர்களுக்கு மனதில் நினைத்தது அந்த ஓசையாக வெளிப்படுத்தணும். பேசலாம். உண்மைதான் சாமி. இருந்தாலும் நீங்க யாரு? யானை முதல் எறும்பு கடை 84 ஜீவபாதம் படைக்கக்கூடிய நான் யார் சாமி? ஆயக்கடை 64 கலைக்கு முதல் தலைவி நான். போதனை செய்யக்கூடிய உண்மைதான். இருந்தாலும் ஆகட்டும் சாமி. மந்திரி இப்போது அழகாபுரி பட்டணமா? ஆமா. யாருக்கு சொந்தம்? உனக்கே. நம்மளுக்கு சொந்தம். ஆமா. ஆகட்டம். நாராயண நாரதா அழகாபுரி பட்டணத்தை ஆள்வோம் என்று பெருமையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இதை வெளியே சொல்லக்கூடாது. ஆமா ஆமா. ஒரு இடத்துல அடங்க வைக்க வேண்டும். ஆமா இல்லையா? ஆமா. இப்போ எங்க சொல்ல வேண்டும்? என்னங்க? ஆனால் புரியாதா? நாரதா அழகாபுரி பட்டணத்தை ஆள்கிறேன் என்று பெருமையோடு அமர்ந்து கொண்டிருக்கிறான். உண்மைதான் இல்லையா? உண்மைதான். மீண்டும் எங்க செல்ல வேண்டும்? என்ன சொல்ல வேண்டும்? என் தாய் தந்தையை பார்க்க வேண்டும், சத்தியலோகம் செல்ல வேண்டும். தாய் தந்தையை பார்க்க வேண்டும். உண்மைதான். சத்தியலோகம் செல்ல வேண்டும். அப்படியா? சத்தியலோகம் சென்று என் தந்தையும் தாயும் உன்னை பார்த்து பணிய வேண்டும். அப்படியா? அப்படி பண்ணி தவறிட்டால் கொடிய சாப்பிட்டு கொடுக்க வேண்டும். அப்படியா? ஆகட்டும். செல்லுங்கள் பார்க்கலாம். சத்தியலோகம் நல்ல நாடியே
போக வந்திருக்கிறோம். ஆமா ஆமா அந்த கொய்வன் இருக்கிறான், சென்று பார்த்துட்டு வரா. அப்படி ஆகுதுங்க. ஆகட்டும். தேவி சரஸ்வதி இருந்தாலும் வட்டி. அருகாமையில் இருக்கிற பக்கத்துல நாய்க்கு நல்ல நல்ல வாசனை சாப்பிட அதனால மனைவி பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அடி சித்தி கட்டாளி செய்யலாம் ஆடி உல்லாசமாக இன்பமாக இருக்கலாம். உண்மைதான். குருநாதா சசியா போய் பார்த்தா ஆஹா அவங்க 2 பேரும் ஆஹா கட்டில மேல ஆஹா என்னமோ நரக்க முறக்குன்னு சவுண்ட் வருதுங்க. அப்படியா? ஓ தூர வயசு மகாமுனிவர் வந்திருக்காரு மிக கோபத்தோடு சொன்னியா? அவங்க கதவே திறக்கலைங்க. அதுவே திறக்கலையா? ஆமா ஆமா. நானே சென்று பார்க்கிறேன். அப்படியே வெள்ளிக்கிழமை அமலோகம் கண்டாளா அமிர்தக்கிளியும் 2 பேரும் இருவரும் எப்படி அது போல இருக்கிற சாமி. ஆமா இந்த மாதிரி பொருத்தம் கிடைக்கிறது ஆகட்டும் சாமி. சொல்லவே முடியாது இன்ப சுகம். ஆமா யாரோ நாய் நாய் யார் தங்க படியாடா இல்லாவிட்டால் உன் பெருமை போல இல்லையாடா. யாரதாயிங்கு வந்தவன் பரிவிலவும் யாரதாயிங்கு வந்தவன் யாரதாயிங்கு வந்தவன் பரிவிலவும் யாரதாயிங்கு வந்தவன் பாரதாவும் தானே படைப்பில வாக்குவேனே பாரதாவும் தானே படைப்பில வாக்குவேனே
நீ அநாசமா வந்து மரியாதை இல்லாத நான் ஒரு படைக்கக்கூடிய கடவுள் தெரியாது என்னை வந்து பாதமணி நீ யாரா நீ யாரு கொஞ்சம் பார்த்து பேசுறாங்க அடிக்கொடிக்க யாரா நீ ஒரே மடையனே என் தாயாரே பங்கம் செய்திருக்கிறாய் உன்னுடைய மனைவி வார்த்தையை கேட்டு என் தாயார பங்கம் செய்திருக்கிறாய் மடையனே நீ அதை போய் நம்ம ரெண்டு பேரும் நல்லா பேசுறோம் அப்படி இருந்தாலும் நீ யாரு எப்பேற்பட்டவன் துருவ மண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாசல் உண்மைதான் ஏர் நெற்றி எதிர்வோமும் அகண்ட மார்பு பூடுருவம் புஜபலம் பாராக்க கொண்டவன் அகண்ட கரங்கள் இல்லையா 22 நேற்று 7 முல பாபம் 3 முல வாதி கொண்டவன் உன்னை படைத்தவன் நானடா இந்த உன்னை படைத்தவன் ஐயோ பையனே மரியாதை பேசு இவனுக்கு மயிறு முடிச்சுக்கலாம் இவனுக்கு தெரியும் நினைப்பை போச்சு போக மாட்டேன் நீ தான் அடிக்கிறேன்னு நினைச்சிட்டியா நானும் அடிக்கிறேன் இல்லை அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் உன்னை படைத்தவன் நானே இந்த உலகை படைத்தவன் நானே இல்லை படைத்தவன் நானே இந்த மண்ணை படைத்தவன் நானே படைக்கும் கர்த்தா தர்மதேவன் மரியாதையுடைய பார்த்து பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிவிடு நீ எத்தனை பழிந்தாலையும் என்னை படைச்சாலையும் நீதான் பார்த்த வழினும் அழுப்புறம் நீ புத்தி அறிவு காலம் நீ தான் சொல்லக்கூடாது நீனு படைக்கிறாயே நான் படைக்கிறேன் பெருசா பேசுறியே நீ குருடாவும் கூணாவும் நொண்டியாவும் ஊமையாவும் படைக்கிறிய மடையனு இடத்துல கெட்டன இருக்கிறது படைக்கிறேன் என்ன தெரியும் படைச்சிருக்கிறேன் கால் நுண்டி காலு இன்னொரு அப்படி இருந்தாரு படையணின்னு சொல்லி எல்லாம் இழிவெல்லாம் பேசாது மரியாதை சொல்றேன் வந்தபடியை பாட்டு போயிடு மரியாதையை சொல்றேன் பார்த்து பண்ணிடு முடியாது ஒரு காலம் முடியாது சபம் போடு பெண் பாராடா ஆடடா திருமா உனக்கு சபம் போடு பெண் பாராடா சபம் போடு பெண் பாராடா ஆடடா திருமா உனக்கு சபம் போடு பெண் பாராடா உனக்கு 5 தலை 5 சிரசு இருக்கிறவனுக்கு தலகிரமரா மடியனே தலையை பத்தி பேசாத தலையை பத்தி பேசாத 5 தலை இருக்கிறவனுக்கு தலகிரமம் அதனாலதான் என் பால்தனி பணிவில்லை 5 சிரம் இருப்பதனாலே தலைக்கர்வம் கொண்டு உன்னை மதியல உன்னுடைய பாதத்தை பணியல என்னடா செய்வாய் மரியாதை பாதத்தை பணி என்ன செய்வாய் முடியாது ஒரு காலம் முடியாதா உனக்கு 5 சிரம் 5 சிரத்தில் அரங்கையால உனக்கு ஒரு தலை கில்லமணி சாபம் பிடா சாபத்தை
செய்யும் மங்கள குருவனாரே. கோபமதிகளிட்டு கொடுத்தாய் என்று மண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாசன் அவன் ஒரு மனக்கர்வம். உண்மைதான். மனக்கர்வம் புஜக்கர்வம் கொண்டவன். உண்மைதான். பணம் இருப்பவனுக்கு பணக்கர்வம். பணக்கர்வம். கல்வியை கற்றவனுக்கு ஞானக்கர்வம். ஞானக்கர்வம் இல்லையா? ஆமா. செல்வத்தில் சிறந்தவனுக்கு அவனுக்கு வந்து ஒரு மனக்கர்வம். உண்மைதான். இப்ப இல்லா கர்வத்தை கொண்டவன் நான் என்று அகந்தியால் வந்து அவனை பணியறதுனால அவன் என்ன செய்தான்? என்ன செய்தான்? எனக்கு இருக்கக்கூடியதோ 5 சிரம். 5 சிரத்தில் ஒரு சிரம் அறுபடி சாபத்தை கொடுத்து விட்டார். இந்த முனிவர் கொடுத்த சாபம் மும்மூர்த்திகளாலும் தீராது. அதனால இந்த சாப நோய் வந்து அதற்குள்ளாக நான் கைலாய சென்று இல்லையா என்னுடைய மாமாவாகிய பரமேஸ்வரத்தை சந்தித்து இந்த சாப மூர்த்தல் மறுபடியாக நீ பதனமானி வீட்டில் ஆகட்டும் சாமி. இல்லையா ஆகட்டும். கொஞ்சம் அனுப்பிடுங்கம்மா. ஒரு 15 உட்காருங்கம்மா. எழுந்த உட்காருங்க. தண்ணி வேணாம். ஒரு 15 எழுந்து உட்காருங்க.